எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இப்போ கொஷினோட பேரு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். நேற்று பார்த்தது தான், வி தான் பார்க்க போறோம். யாரால பார்க்க போறோம்? டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். நேற்று வரைக்கும் ஒரு பாயிண்ட் சார்ஜால பார்த்தோம், ஸ்பியரால பார்த்தோம், ஹாலோஸ்பியர், சாலிட் கண்டக்டிங், ஸ்பெரிக்கல் ஷெல் எல்லாம் ஒண்ணுதான். தென் சாலிட் நான் கண்டக்டிங், அதுல இருக்கிற பொட்டென்ஷியல் பேசியிருந்தோம், அதுக்கான கிராஃப் பேசியிருந்தோம், அதுக்கான சம்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருந்தோம். இன்னைக்கு எலக்ட்ரிக் டைபோலால பொட்டென்ஷியல் எவ்வளவு, எலக்ட்ரிக் டைபோலால 3 பாயிண்ட் நம்ம கத்துக்க போறோம். ஒன்னு ஆக்சியல் பாயிண்ட்ல எவ்வளோ, ரெண்டாவது பைசெக்டார் அப்படின்னா இக்குட்டோரியல் பாயிண்ட்ல எவ்வளோ, மூணாவது எனி பாயிண்ட் ஆர்பிட்டரி பாயிண்ட். ஸோ எனி பாயிண்ட்ல எவ்வளோ. நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணுத்துக்கும் தனியா டெரிவேஷன் போட போறது இல்லை. எனி பாயிண்ட்னா தீட்டா, ஆக்சியல்னா தீட்டா 0, ஈக்குட்டோரியல்னா தீட்டா 180, ஆக்சியலுக்கு ஈக்குட்டோரியல் தீட்டா 90, இது 180. 0 180 அப்படின்னா ஆக்சியல், கரெக்டா 90 அப்படின்னா ஈக்குட்டோரியல். எனி ஆங்கிள்னா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, எதுவா இருந்தாலும் அது தீட்டா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்மார்ட்டா தனித்தனியா டெரிவேஷன் போடாம ஆமாம்மா, இந்த பக்கம் இருந்ததுன்னா இந்த பக்கம் இருந்தா 0 தீட்டா, ஏன்னா டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கா. அதே பாயிண்ட் இங்க இருந்தா 180 இல்ல. ஆக்சியல் பாயிண்ட் மேபி 0ஆவும் இருக்கலாம், மேபி 180ஆவும் இருக்கலாம், நம்ம விருப்பம் தான். ரைட், ஸோ பிரமாதமா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க, சூப்பராக கற்றுக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுமா டெரிவேஷனு. பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு தீட்டா 0 180 போட போறோம். கவனி. இது ஒரு டைபோல். டைபோல்னா உங்களுக்கு தெரியும், மைனஸ் கியூ பிளஸ் கியூ, சென்டர் பாயிண்ட் வந்து ஓ, இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி. டைபோல் டி டி 2D டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது டைபோல். ரைட், இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றோம். அந்த பாயிண்ட் தான் எனி பாயிண்ட் இல்லைன்னா ஆர்பிட்டரி பாயிண்ட் சொல்லலாம். கேள்வி என்னன்னா இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் பாருங்க, -2 பிளஸ்ன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த ஆங்கிள் உங்களுக்கு பொட்டென்ஷியல் வேணும், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வேணும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சேர், R1. நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து எவ்வளோ, R2. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. பாசிட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல், நெகட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல், டோட்டல் பொட்டென்ஷியல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி அங்க ஈக்குட்டோரியல் லைன் படிச்சோமோ ஆக்சியல் லைன் படிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க எனி பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு தீட்டா 0 தீட்டா 180 ஆக்சியல், தீட்டா 90 ஈக்குட்டோரியல், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ பிரமாதமான 3 விஷயம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். முதல்ல இந்த பாயிண்ட் எழுதணுமா, டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்ட் Pல பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ, V1. நேற்று என்ன சொல்லி கொடுத்த பாயிண்ட் சார்ஜால Q/4πε0 6, இங்க 1 இருக்கிறதுனால 1, யாருக்கும் குழப்பம் இல்லைல்ல. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இப்படிதான் இந்த டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னொரு டைம் எழுதி கூட பார்க்க வேண்டாம், அப்படியே நீங்க போய் எழுதலாம். ரெண்டாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் V2 -Q/4πε0 R2. யாரை கேட்டு சார் மைனஸ் போட்டீங்க? நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன், பொட்டென்ஷியல் ஸ்கேலார், பிளஸ்ஸா இருந்தா பிளஸ், மைனஸா இருந்தா மைனஸ். அப்ப V2 டோட்டல் பொட்டென்ஷியல், மறுபடியும் சொல்றேன், பொட்டென்ஷியல் ஸ்கேலார். அப்ப V1 பிளஸ் V2 டோட்டல் பொட்டென்ஷியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டுமா? இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா? பாசிட்டிவ் சார்ஜால எவ்வளவு பொட்டென்ஷியல், நெகட்டிவ் சார்ஜால எவ்வளவு பொட்டென்ஷியல், டோட்டல் பொட்டென்ஷியல் எவ்வளவு. இதுக்கு 2 விதமா டெரிவேஷன் போடலாம். நான் இருக்கிறதுல ஈஸியா இருக்கிறது போட்டு காட்டுறேன், அதுதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் ஃபைனல் ஆன்சர் ஒன்னா தான் வரும். டெரிவேஷன் மெத்தட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ கத்துக்கிறது நல்லா கத்துக்கும். V1க்கு பதிலா +Q/4πε0 R1 சார். ஆக்சுவலா ஃபார்முலால ஒரு பிளஸ், ஆனா இந்த இடத்துல -Q/4πε0 R2. இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? இங்க இருந்து Q/4πε0 வெளில எடுத்துட்டா
1 by r1 minus 1 by r2. இந்த ஈக்குவேஷன் 1 அங்க நிறுத்திக்கோங்க. ஸோ இது வரைக்கும் கிளியரா செக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் டயக்ராம் டைபோல் போட்டுக்கணும், எனி பாயிண்ட் போட்டுக்கணும், எனி பாயிண்ட் வந்து தீட்டா ஆங்கிள் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல் v1, நெகட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல் v2. டோட்டல் பொட்டென்ஷியல் v1 plus v2. சால்வ் பண்ணா q by 4 pi epsilon வெளில எடுத்துட்டோம். இப்போ 1 by r1 1 by r2 தனித்தனியா 1 by r1 1 by r2 கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சுது. ஆனா அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கவனி இந்த டயக்ராம்ல ஆர்ன்னு சொல்லி கொடுத்தனா இது பாசிட்டிவ் சார்ஜா, இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டிஸ்டன்ஸ் டி, இது r1ன்னு சொன்னா இந்த ஆங்கிள் தீட்டா. இது எங்க இருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காது. ரொம்ப தூரம் மேக்ஸ்குள்ளார் நம்ம போக வேண்டாம். ஸோ ட்ரையாங்கிள் ரூல் படி இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன், நல்லா கத்துக்கோங்க. முதல்ல இந்த r1 ஸ்கொயர் எனக்கு வேணும். r1 ஸ்கொயர் r1 ஸ்கொயர் வேணும்னா r ஸ்கொயர் adjacent plus d ஸ்கொயர் minus 2rd cos theta minus 2rd cos theta. திரும்பவும் சொல்றேன், உள்ள ரொம்ப போகாது. டைரக்டா r1 நமக்கு 1 by r1 வேணும். அதனால இந்த ட்ரையாங்கிள் இருந்து ரூட் வராது. இல்லம்மா ரூட் எல்லாம் தேவையில்லை எதுவுமே. இது வேற ரூல், நீ நினைக்கிறது கிடையாது. பாத்துக்கிட்டே வா, மறுபடியும் புரியல இன்னொரு டைம் சொல்லித்தரேன். எல்லாருமே பாத்துக்கிட்டே வாங்க, புரியலன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஸோ r1 ஸ்கொயர் வேணும்னா r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர், r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2rd cos theta. இது அப்படியே இருக்கட்டும். நான் அடுத்து என்ன பண்ண போறேன் பாருங்க. r1 ஸ்கொயர் வேணும்னா r ஸ்கொயரை வெளில எடுங்க. அப்ப இங்க 1 பிளஸ் டி ஸ்கொயர் பக்கத்துல r ஸ்கொயர் இல்லை, அதனால டினாமினேட்டர்ல போயிடும் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் வெளில இருக்கு, ஒரே ஒரு ஆர் மட்டும் இங்க இருக்கு, அதனால 2d by r cos theta. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ ஒருவேளை ரைட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு இந்த ஆர் ஸ்கொயரை திரும்ப உள்ள கொண்டு போய் மேல இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே வருதான்னு செக் பண்ணு. ஒரு டேர்மை வெளியில எடுக்கிறோம்னா அது இருந்துடுச்சுன்னா அதை எடுத்துட்டு 1 போடணும், அது இல்லைன்னா டினாமினேட்ல போட்டுக்கணும். ஆர் ஸ்கொயர் 2 ஆர் எடுக்கணும், ஆக்சுவலா அங்க ஒரு ஆர் தான் இருக்கு, அப்போ ஒரு ஆர் எடுத்துட்டு ஒரு ஆர் டினாமினேட்ல போட்டுக்கணும். ரைட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு ஆர் ஸ்கொயர் திரும்ப உள்ள அடிச்சிருங்க. நான் என்ன பண்றேன்னா டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நெக்லேட் பண்றேன். டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நெக்லேட்டட். ஏன் சார் நெக்லேட்டட்? டியை கம்பேர் பண்ணும் பொழுது ஆர் ரொம்ப ரொம்ப பெருசு. நான் மேல டயக்ராம்க்கு வாங்க. ஆர் பாருங்க ரொம்ப தூரமா இருக்கா. டைபோல் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்வளவு பெருசா போட்டிருக்கேன். டைபோல்லாம் ரொம்ப குட்டி கொண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னதா இவ்வளவுதான். இதான் ஒரு ஸ்மால் டி. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க இருந்து டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நெக்லேட் பண்ணிட்டோம். காரணம் டி ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப பெருசு. நீ யோசிச்சு டி ஸ்கொயர் வெறும் 1, ஆர் ஸ்கொயர் ஒரு 10,000, அப்ப 0.0000 போதும் இல்லை, அதனால ஃபுல்லா நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ரைட். அடுத்தது அங்கிருந்து r1 ரூட் எடுத்துலாமா? r1 வேணும்னா ஆர் ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ரூட் எடுங்க. r1 மைனஸ் 2d by r cos theta ஹோல் பவர் 1/2. என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்திருக்கேன். r1 ஸ்கொயரோட ரூட் என்ன? r1. r ஸ்கொயரோட ரூட் என்ன? r. 1 minus 2d by r cos theta ரூட் போடணும். ரூட் போடாத நான் என்ன பண்ணிருக்கேன்? பவர்ல 1/2 போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? 1 by r1 தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ 1 by r1 வேணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டுங்க. 1 by r 1 by 1 minus 2d by r cos theta ஹோல் பவர் 1/2. நான் என்ன பண்றேன்? ஹோல் டேர்மையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டேன். ஹோல் டேர்மையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன். அப்ப இங்க இருந்து 1 by r1 equal to 1 by r. கீழே இருக்கிற டேர்மை மேல கொண்டு போனா என்ன ஆகும்? 1 minus 2d by r cos theta whole power minus 1/2. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 by x மேல கொண்டு போனீங்கன்னா x power minus 1 தானே. அப்ப கீழே இருக்கிற 1/2 மேல போயிடுச்சா? இன்னொரு விஷயம் தெரியுமா? 1 plus x whole power என்ன? 1 plus nx எழுதணுமா? எக்ஸ்போனென்ஷியல் தியரம் தெரியலன்னா கத்துக்கோங்க இப்போதைக்கு. n கரெக்டா பிளஸ்க்கு அப்புறம் அந்த டேர்ம்ல இறங்கிடும். 1 plus nx. அப்ப இந்த minus 1/2 கரெக்டா உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. 1 by r1 1 by r 1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இறங்குறதுல ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். மேல 2d இருக்கு, இங்க டினாமினேட்ல 2 இருக்கு, அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா d by r cos theta. இதுதான் நீ தேடி வந்தது 1 by r1. கண்டிப்பா எழுதிதான் அவனோட டெரிவேஷன் போடும்போது வேற வழி இல்லை. பட் அதனாலதான் ஈஸியா பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த ட்ரையாங்கிள் இருந்து r1 ஸ்கொயர் வேணும்னா r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2rd cos theta.
அங்கேருந்து ஆர் ஸ்கொயர் வெளில எடுக்கிறீங்க, டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறீங்க, ரூட் எடுக்கிறீங்க, ரெசிப்ரோக்கல் கொண்டு வரீங்க, டேர்மை மேலே கொண்டு போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் தியரம் உள்ள கொண்டு வரீங்க. ஸோ 1/r1 = 1/r 1 + d by r cos theta. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? இதே மாதிரி 1/r2 கண்டுபிடிக்கணும் இல்லை, 1/r2 கண்டுபிடிச்சிடலாமா? சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிமிலியர்லின்னு போட்டு 1/r2 போடலாம், ரைட்டா? ஸோ அதனால நம்ம எதுக்கும் போட்டு காமிச்சிடுறேன். உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. 1/r2 டெரிவேஷன் போகணுன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நாங்கள் இங்கே ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சியில் இருக்கும்பொழுது சிமிலியர்லி 1/r1 போட்டோன்னா 1/r2 அப்படியே அதை பார்த்து எழுதிடும். ஆனால் அப்போல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் நான் இல்லை. அதாவது ஸ்கூல் கரெக்ட் பண்ணுறது, பேப்பர் கரெக்ட் பண்ணலாம் போகிறதில்ல, தெரியல எனக்கு. 1/r2 கற்றுக் கொடுத்துட்றேன். தேவைன்னா டெரிவேஷன் போட்டு பார்த்துக்கோ. அங்கே வந்து போர்டில் நீங்கள் கேட்டுக்கோங்க, அதாவது உங்கள் ஸ்கூலில் கேட்டுக்கோங்க, ரைட்டா? ஸோ 1/r1 = 1/r 1 + d by r cos theta. சரி, இதே மாதிரி R2 கண்டுபிடிக்கணுமே. இப்போ என்ன பண்ணுன்னு பாருங்க. இந்த ஒரு டெரிவேஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்து. இந்த இடம் R, இந்த இடம் R2. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த இடம் 180 - θ ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இது D. மேலே டயக்ராம்க்கு வா. டயக்ராமில் செகண்ட் ஆஃப் போட்டிருக்கேன் பாருங்க. இது R, R2, இது தீட்டா. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும்? 180 - θ பாருங்க. டோட்டல் தீட்டானா இது 180 - θ. ஸோ இங்கேருந்து எழுதணுமா? R2 square equals to, இப்போ புரியுதுன்னு பாரு. R2 square equal to கிருத்திக், மைக் ஆஃப் பண்ணிக்கோ. குட் ஈவினிங் கிருத்திக், கேக்குதா? கிருத்திக் மைக் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே சார், கிருத்திக் மைக் ஆஃப் பண்ணிக்கோ. கிருத்திக், குட் ஈவினிங். எஸ் குட் ஈவினிங். ரைட் பை. ஸோ R2 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் வேணும்னா R ஸ்கொயர் + d ஸ்கொயர் மைனஸ் அதே தான் 2rd காஸ். இந்த ஆங்கிள் எழுதணும் 180 - θ. உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அதே ஸ்டெப் தான் இங்கேயுமே. செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா போதும், ரெண்டாவது டைம் ஈஸியா முடிஞ்சிடும். காஸ் 180 - θ மைனஸ் காஸ் தீட்டா சேர் தெரியும் தானே உங்களுக்கு? காஸ் 180 - θ மைனஸ் காஸ் தீட்டா. அதனால R2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு R ஸ்கொயர் + d ஸ்கொயர். இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 2rd காஸ் தீட்டா. அதே தான். இப்போ மேலே என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும். ஒருவேளை மேலே சொன்னதுல சில விஷயங்கள் எனக்கு புரியல சார் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இப்போ உனக்கு ஈஸியா புரியும். R2 ஸ்கொயர் ஸ்டெப் 1 என்னப்பா? R ஸ்கொயர் வெளில எடுத்துலாமா? 1 + d ஸ்கொயர் பை R ஸ்கொயர் 2d by r காஸ் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் நெக்லெக்டட். காரணம் d யை கம்பேர் பண்ணும்போது r ரொம்ப பெருசா இருக்கும். ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. R2 = 2d by r ஸ்கொயர் தானே சார் வரணும்? மேல ஒரு r இருக்கு பாருமா, நம்ம r ஸ்கொயர் தானே வெளில எடுக்கிறோம். ஓகே சார். அது மேல ஒரு r இருந்ததுன்னா இப்போ டினாமினேட்டர்ல ஒரு r போயிடும்ல, அங்க 2 r இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம ரெண்டுத்தையும் வெளில எடுத்து போட்டுடலாம். இப்போ செகண்ட் டேர்ம் பாரு, வெறும் d ஸ்கொயர் தான் இருக்கு, அங்க r ஸ்கொயரே இல்லை. அப்ப கண்டிப்பா அந்த r ஸ்கொயர் ஃபுல்லா கீழே வந்துருச்சா? தேர்ட் டேர்ம்ல ஒரு r மட்டும் மேல இருக்கு, அப்ப ஒரு r மட்டும் தான் கீழே வரணும். யார் இல்லையோ அவங்க கீழே வந்துடணும். 2 r இல்லைன்னா r ஸ்கொயர் கீழே வந்துடணும், ஒரு r மட்டும் இல்லைன்னா ஒரு r கீழே வந்துடணும், அவ்வளவுதான். ஸோ இங்க இருந்து r 1 + 2d by r cos theta whole power 1/2. புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? அங்க செஞ்சதுதான் திரும்ப செய்யறேன். திரும்ப அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டா 1/r2 = 1/r. உனக்கு புரிஞ்சதுனால டைரக்டா ஒரு ஸ்டெப் எழுதுனேன். 1 + 2d by r cos theta whole power -1/2. உங்களால உணர முடியுதா? நான் போன ஸ்டெப்ல என்ன பண்ணேன்? 1/ன்னு காமிச்சு திரும்ப மேல கொண்டு போயிட்டு பவர்ல மைனஸ் போட்டேன். இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? அதனால டைரக்டா என்ன பண்ணிட்டேன்? 1 + 2d by r cos theta. யாரா சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த இடம் என்னவா இருக்கும்? 1/r2 = 1/r 1. இங்க என்னவா இருக்கும்? 1 minus 1 d by r cos theta. அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ -1/2 உள்ள இறங்கிடுச்சு, அப்ப -2 போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, இதே மாதிரி தான் 1/r1 1/r2 கத்துக்கணும். ஒரே ஒரு டைம் எழுதி பாருங்க. இந்த 1/r2க்கு மட்டும் டெரிவேஷன் போடணும்னு உங்க ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோ. நான் உனக்கு கத்து கொடுத்துட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த 5 மார்க் டெரிவேஷன் பண்ணணும்னா அங்க இருக்கும் பொழுதுலாம் நாங்கள் சிமிலியர்லின்னு போட்டு தான் போடுவோம். பட் இப்போ எப்படி இருக்குன்றது அந்த ஐடியா மட்டும் இல்லை. பட் சம்மெல்லாம் கற்றுக் கொடுத்துறேன். நீட் அண்ட் ஜெயில என்னெல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறேன். இந்த ஒரு சின்ன ஐடியா மட்டும் இதுக்கு ஏதாவது மார்க் குறைப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ரைட்டா? ஸோ ஆனஸ்டாக அவன்கிட்ட சொல்லிட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க.
இதை ஆனால் எழுதி பார்த்துக்கோ. இந்த டெரிவேஷன் காமிச்சிட்டு இது எழுதணுமா 1/r2 எழுதணுமான்னு கேட்டுக்கோங்க. ஸோ 1/r1 கண்டுபிடிச்சாச்சு, 1/r2 கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3 இதில் 2ஐயும் 3ஐயும் எடுத்துட்டு போயிட்டு 1ல கொடுத்துடலாமா? ஸோ 1 திரும்ப ஒரு டைம் எழுதிக்கிட்டா q/4πε0 1/r1 மைனஸ் 1/r2. இப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம்ல. 1/r1க்கு இங்க பிளஸ் இருக்கு, 1/r2க்கு மைனஸ் இருக்கு. தெரியுதா? மேல பார்த்துட்டு வா. 1/r1 பார்த்துட்டு வாங்க. 1/r1க்கு 1/r1 பிளஸ் 1 பிளஸ் 1/r2க்கு 1 மைனஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க என்ன பண்ணோம், சிமிலியர்லின்னு போட்டு 1/r2 ஈக்குவல் டு 1/r1 மைனஸ் மாத்திக்கும். அந்த பிளஸுக்கு பதிலா மைனஸ் மாத்திக்க சொல்லுவோம், அவ்வளவுதான். ரைட், சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/r1க்கு என்ன வரும், 1/r2க்கு என்ன வரும். ஸோ v ஈக்குவல் டு முடிஞ்சிச்சு பாருங்க, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். q/4πε0 1/r1க்கு பதிலா 1/r1 பிளஸ் d/r cos θ. இங்க ஒரு மைனஸ் இதோ இருக்குல்ல, இந்த மைனஸ் 1/r2க்கு பதிலா 1/r1 மைனஸ் d/r cos θ. பார்த்துக்கோ, 1/r2க்கு மைனஸ் போட்டாச்சா? ஓகே, அவ்வளவுதான், நம்ம வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு ஆறும் இங்க ஒரு ஆறும் மல்டிப்ளை ஆயிடும்ல, ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு ஆறு இங்க ஒரு ஆர் ஸ்கொயர். எல்லாத்தையும் காமனா இப்ப இந்த டேர்ம்ல ஒரு 1/r2 இருக்கு, இந்த டேர்ம்ல ஒரு 1/r2 இருக்கு. அப்ப அது காமனா வெளில எடுத்துட்டா q/4πε0 r². உங்களால உணர முடியுதா என்ன பண்ணிருக்கேன்? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு 1/r² இருக்கு, செகண்ட் டேர்ம்ல ஒரு 1/r² இருக்கு. காமனா இருக்கிறதுனால காமனா தூக்கி வெளில போட்டேன். முடிஞ்சா மீதி இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 பிளஸ் d cos θ. ஏன்னா ஆறு தான் தூக்கிட்டோம்ல, ஆறு தூக்கிட்டோமா, மைனஸ் 1, இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சு, பிளஸ் d cos θ. கத்துக்கிட்டீங்களா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிட்டேன். அப்ப -1 பிளஸ் d cos θ. சார் பிளஸ் 1 -1 போயிடுச்சு சார், அவ்வளவுதான். ஸோ ஆசையா நீங்க தேடி வந்த ஈக்குவேஷன் இவன் தான். v equal to q/4πε0 r². ஒரு d cos θ, ஒரு d cos θ, 2d cos θ. ரைட்டா? ஸோ q into 2d. யோசிக்காம சொல்லு, யார் இவன்? டைபோல் மொமெண்ட் p. p அழகா சொன்னீங்க. ஸோ p cos θ by 4πε0 r². இவன் தான் நம்ம தேடி வந்த ஃபைனல் ஈக்குவேஷன். சூப்பர் ஆன்சர் டெரிவேஷன். எவ்வளவு ஈஸி பாரு, ஒண்ணுமே இல்லை, அப்படியே குழந்தை கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ v equal to p cos θ by 4πε0 r². இப்போ கேள்வி என்ன? ஒரு எலக்ட்ரிக் டைபோலால, காதுல வாங்கு, எலக்ட்ரிக் டைபோல், உங்களோட செப்பல் தான் எலக்ட்ரிக் டைபோல், ஞாபகத்துக்கு. ஏன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ், டைபோல். செப்பலை எப்படி நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல விடுறோமோ, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கோ, ஈக்குவலா ஆப்போசிட்டா, அதுதான் டைபோல். அப்ப டைபோலால ஏதோ ஒரு பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ, இந்த தீட்டா தான் இந்த தீட்டா. ரைட்டா? சோ இது ஜெனரல் ஈக்குவேஷன், எனி பாயிண்டோடது. இங்க இருந்து நம்ம 3 விஷயத்துக்கு போக போறோம். ஆக்சியல், அட் அன் ஆக்சியல் பாயிண்ட். அட் அன் ஆக்சியல் பாயிண்ட்னா மேபி தீட்டா 0வா இருக்கலாம், தீட்டா 180 இருக்கலாம். சார் புரியல. அப்ப இதான் டைபோல், -q + q. ஒருவேளை டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கு, பாயிண்ட் இங்க வச்சா தீட்டா 0, டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன்லயே வச்சா, ஆப்போசிட்ல வச்சோம், இந்த பக்கம் வச்சோம் அப்படின்னா தீட்டா 180. அப்ப எப்படியா இருந்தாலும் அது ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால தானே அது ஆக்சியல் பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல cos 0 1, cos 180 -1. ஸோ எப்படி பார்த்தாலும் விக்கு பதிலா p cos θ by 4πε0 r². இது ஜெனரல் ஈக்குவேஷன். தீட்டா 0, ஒரே நிமிஷம், தீட்டா 0 v equal to p by 4πε0 r². தீட்டா 180 minus p by 4πε0 r². அமௌண்ட் ஒன்னு, மேக்னிடியூட் ஒன்னு. அப்ப தீட்டா 0 தீட்டா 180 ஆக்சியல் பாயிண்ட், தீட்டா 0 தீட்டா 180 ஆக்சியல் பாயிண்ட். கத்துக்கிட்டீங்களா? அங்க இருந்து தீட்டா 90, தீட்டா 90. இப்போ ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन நம்ம நேத்து சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆலன் மாடல்ல அந்த 2 क्वेश्चन இப்ப சொல்ல போற क्वेश्चन தான். இங்க பாருங்க, -q + q டைபோல் மொமெண்ட். கரெக்டா ஈக்குட்டோரியல் பாயிண்ட்னா 90 டிகிரி. நேத்து சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? +q ஆல பொட்டென்ஷியல், -q ஆல பொட்டென்ஷியல், 0ன்னு நேத்து சொன்னேன். ஃபர்ஸ்ட் 2 சம்ல சொல்லி கொடுத்தேன். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. p cos θ by
4 pi epsilon naught r square. சார் 90 டிகிரி தீட்டா எல்லாருக்குமே தெரியும் cos 90 0, அதனால பொட்டென்ஷியல் 0. அட் பைசெக்டார்னு சொன்னாலும் ஈக்குட்டோரியல் பாயிண்ட்னு சொன்னாலும் பொட்டென்ஷியல் கண்டிப்பா 0. ரைட்டா? அவங்க எல்லாருக்குமே இங்க இருக்கிற 16 பேருக்குமே ஹோம்ஒர்க். ரிப்பீட்டர்ஸ் உனக்கு தேவையில்ல, உனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் போதும். 11th to 12th நீங்க இனிமேல் நீ 12th தானே, முத வேலை எல்லாருமே கண்டிப்பா அந்த கொஸ்டினை ஒரு டைம் டெரைவ் பண்ணி சென்ட் பண்ண சொல்லிட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை கேட்க மாட்டாங்க, நம்ம பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணவே கூட சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கான நேரம் 1/2 மணி நேரம். ஒழுங்கா ஒரு டைம் படிச்சு எழுதி பார்த்துட்டு பேப்பர் எடுத்து ஃப்ரெஷ்ஷா எழுதி அனுப்பிச்சு விட்டுரு. அனுப்பிச்சு விட்டா உனக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விடும், நானும் ஜாலியா. தெரியுதா? ஸோ மைனஸ் கியூ பிளஸ் கியூ தான் டைபோல். ஆக்சியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல், இக்குட்டோரியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல். கத்துக்கலாமா? ஒரே ஒரு டைம் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு வந்து அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபுல்லா முடிஞ்சது. இப்போ டயக்ராம் புரிஞ்சுக்கோ. பாசிட்டிவ் சார்ஜால q/4 pi epsilon naught r, அந்த டிஸ்டன்ஸ் r1. நெகட்டிவ் சார்ஜால r2. டோட்டல் பொட்டென்ஷியல் ஆட் பண்ணிக்கோ. சைனு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், காமன் டேர்மை வெளில போட்டுரு. ரைட்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரூல், ட்ரிக்னாமெட்ரி ரூல்குள்ளார நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, அதுக்கு எனக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால டைரக்டா இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஒரு பக்கம் வேணும் எனக்கு, r1 ஸ்கொயர் வேணும்னா r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2rd காஸ் தீட்டா. அதுக்கப்புறமா r ஸ்கொயர் வெளில எடுக்கிறீங்க, டி ஸ்கொயர் பை r ஸ்கொயரை கேன்சல் பண்றீங்க, ரூட் எடுக்கிறீங்க, ரெசிப்ரோக்கல் மேலே கொண்டு போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் தியரம் உள்ள கொண்டு வரீங்க. நல்லா கற்றுக்கோ. கரெக்டாக எழுதிருக்கான்னு செக் பண்ணணும்னா 1/r1க்கு 1 பிளஸ் டி பை ஆர் காஸ் தீட்டா, 1 பிளஸ் டி பை ஆர் காஸ் தீட்டா. இதை மட்டும் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. சிமிலர்லி 1/r2ன்னு எழுதி டைரக்டா 1/r 1 மைனஸ் டி பை ஆர் காஸ் தீட்டா. ஒன்று பண்ணு, கேட்க பயமா இருந்தால் நம்ம ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். அவங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அதில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிமிலர்லின்னு போட்டு என்ன பண்ணுறேன், 1/r2ன்னு எழுதி டெரிவேஷன் போட்டு வாங்க. 4 மார்க்கோ 3.5 மார்க்கோ போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் குறைச்சிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் கேட்டு பார்த்துக்கலாம்னா கேட்டுக்கோ. 1/r 1 பிளஸ் டி பை ஆர் காஸ் தீட்டா. அதே மாதிரி அந்த பக்கம் ட்ரையாங்கிளுக்கு போடும்பொழுது r2 ஸ்கொயர் போடணும், r ஸ்கொயரை வெளில எடுக்கணும், கேன்சல் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் போகணும், 1 மைனஸ் வரணும் 1/r2. அப்போ 1/r1னையும் 1/r2வையும் சப்ஸ்டியூட் பண்றோம், கேன்சல் பண்றோம். ஃபைனலா நீங்க தேடி வந்தது ஜெனரல் ஈக்குவேஷன் p cos θ by 4 pi epsilon naught r square. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் உங்க ஸ்கூல் போர்டுக்கான விஷயம். θ0 180, θ 90 சொல்லியாச்சா? ரைட். ரிப்பீட்டர்ஸ் இதில் சம் எப்படி சார் கேட்பாங்க? ரொம்ப சிம்பிள். இதை ப்ராப்ளம் சால்வ் பண்றது அவ்வளோ ஈஸி. ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் v equal to p cos θ by 4 pi epsilon naught r square. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்க. பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால, இதான ஃபார்முலா. விக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஹாலோ ஸ்பியரா இருந்தாலும் ஸ்பெரிக்கல் ஷெல்லு சாலிட் கண்டக்டிங், அவுட் சைட்ல ரிலேஷன் என்ன? 1/r. இன்சைடு ஃபுல்லா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எவ்வளவா இருக்கும்? சர்ஃபேஸ் மேல என்ன இருக்கோ அதான் இருக்கும். கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சாலிட் நான் கண்டக்டிங், சார்ஜஸ் எல்லாம் உள்ள இருக்கு, நான் கண்டக்டிங். அவுட் சைடு என்ன? 1/r. இன்சைட் ஃபார்ம்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? KQ 3r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் பை ஒரு 2r கியூப். இது நேற்று சொல்லி கொடுத்த விஷயம். சென்டர் பொட்டென்ஷியல் 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல்னு பேசியிருந்தோம். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் விக்கும் ஆருக்கும் ரிலேஷன் போடும்போது 1/r ஸ்கொயர். இதை மட்டும் மறந்துடாத. டைபோலால பொட்டென்ஷியல் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? 1/r ஸ்கொயர். மீதி பொட்டென்ஷியல் எல்லா இடத்துலையும் 1/r தான். என்னது சாதாரணமா அந்த தப்பை பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ v is proportional to 1/r square. 1/r square இது டைபோலால. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா அந்த டெரிவேஷன் ஃபுல்லா? பை யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? எங்கேயாவது புரியலையா? தனஸ்ரீல இருந்து எதிர்ஸ்ரீ வரைக்கும். ஓகே சரி பை. இதுக்கப்புறம் ரிப்பீட்டர்ஸ் இந்த டெரிவேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு, இதுல சம் எல்லாம் போட்டுருவோமா? நான் சம் பேஜ் காட்டுறேன், சொல்றேன். சம்ம ட்ரை பண்ணு. பக்கத்துல எல்லாரும் நோட் வச்சுக்கோ. பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. ட்ரை பண்ணு, தெரியாத சம நான் கற்றுக் கொடுக்குறேன்.
அவ்வளவுதான், உங்க டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 89ஓட ஆன்சர் வேணும். பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ, ட்ரை பண்ணு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 89 ட்ரை பண்ணு. ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு 30 செகண்ட் தான் டைம். சீக்கிரம். சார் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் சார் 1. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 வேற? ஆப்ஷன் 1 தானே? கொஸ்டின் ஆப்ஷன் 1 ஏன் தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா v equal to p cos theta by 4 pi epsilon naught r square. cos thetaன்றதுனால டாட் ப்ராடக்ட் இல்ல, டாட் ப்ராடக்ட் 1 by 4 pi epsilon நாட்டுக்கு பதிலா k. அப்போ p வெக்டார் into r cap by r square. r கேப்புக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் r வெக்டார் by r. ஸோ அதனால ஆப்ஷன் 1 ரொம்ப சரியா இருக்கும். 84 செக் பண்ணுங்க. கரெக்டா பார்த்து சொல்லு. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் ஃபீல்டு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரால? டியூ டு எலக்ட்ரிக் டைபோலால. அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி இப்ப கூட ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1. சார் ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 இங்க பாரு, v-க்கும் r-க்கு என்ன டிஸ்டன்ஸ்? என்ன ரிலேஷன்? v is proportional to 1 by r square. மேல போச்சுனா r power minus 2. அங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன் என்ன பாயிண்ட்? ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன் ஃபார்முலா என்ன? 2p by 4 pi epsilon naught r cube. ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் p by 4 pi epsilon naught r cube. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? v is proportional to 1 by r square, e is proportional to 1 by r cube. தப்பு பண்ணக்கூடாதுன்னு பல முறை சொல்லியிருக்கேன், தப்பு பண்றீங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒழுங்கா பார்த்து கரெக்டா சால்வ் பண்ணணும். யாரால? எலக்ட்ரிக் டைபோலால. இதே பாயிண்ட் சார்ஜா இருந்தா ஆப்ஷன் 2 கரெக்டா இருக்கும் பாருங்க. யோசிங்க, பாயிண்ட் சார்ஜ் ஒரே ஒரு சார்ஜால பொட்டென்ஷியல் q by 4 pi epsilon naught r மேல போச்சுன்னா r இன்வர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு q by 4 pi epsilon naught r ஸ்கொயர் மேல போச்சுன்னா r power minus 2. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். ஸோ பேசிக்கா ஏதாவது சம் மாட்டு தான் செக் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 76 ட்ரை பண்ணு. ஸோ உனக்கான நேரம் 1 நிமிஷம், சீக்கிரம். ரொம்ப சிம்பிள், யோசிச்சிங்கன்னா டக்குன்னு போட்டுலாம். நேஹா, அந்த லெசனோட கான்செப்ட் எல்லாம் தெரியும் இல்லமா? மற்றவங்க சால்வ் பண்ணு. நேஹா கேக்குதா? இந்த லெசனோட கான்செப்ட் தெரியும்ல? சிந்துஜா, உனக்கு கான்செப்ட் தெரியுமாமா? கொஞ்சம் தான் சார் தெரியும். சரிம்மா, இப்ப கத்து கொடுத்தது தெரியும்ல? இப்ப கத்து கொடுத்தது தெரியும்ல? இப்ப கத்து கொடுத்தது. நேஹா, நேஹா கேக்குதாமா? சுப்ரியா, உனக்கு இந்த லெசனோட கான்செப்ட் தெரியும்ல? எஸ் சார். ரைட் பை. ஓகே, நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. சால்வ் பண்ணு. கொஸ்டின் நம்பர் 76 சால்வ் பண்ணு. முதல்ல டேட்டா எடுக்க பழகிக்கோங்க. 5 கூலும் சார், q வந்து 5 கூலும். ஃபோர்ஸ் Sir, 8 volt. ஆன்சர் பை 8 volt, sir. First 8 option. வோல்ட். ஆன்சர் 8 வோல்ட். 8 வோல்ட். கிருத்திகா பா, ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். தெரியாதவங்க செக் பண்ணிக்கோ. ஃபோர்ஸ் வந்து 2000 நியூட்டன் ஃபோர்ஸ் when moved between 2 points along the field. உனக்கு கொஸ்டினே புரியணும்னு அவசியம் இல்லை. டேட்டா கரெக்டா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர், டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர், மீட்டரா மாத்திருங்க 10 power minus 2.
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்றது? இப்போ அந்த ரூட் அப்படிங்களேன், முதல்ல ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, Q V கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஈக்கு பதிலா V பை டின்னு நேத்து கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எஃப்க்கு பதிலா QEன்னு தெரியும் உனக்கு. அப்ப F ஈக்குவல் டு Q, ஈக்கு பதிலா V பை டி, இப்படிதான் நீங்க யோசிக்கணும். டேட்டா எல்லாம் வந்துச்சான்னு பாருங்க. Q இருக்கு, F இருக்கு, D இருக்கு. V தேடி போயிட்டு இருக்கும். அப்ப V வேணும்னா F டாட் D பை Q. Fக்கு பதிலா 2000 நியூட்டன், Dக்கு பதிலா 2 into 10 power minus 2, Qக்கு பதிலா 5. இந்த -2க்கு 2 சைஃபர் கட் ஆயிடுச்சு, மேல 40 by 5, அதனால 8. ஆன்சர் 1. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா ஆன்சர். டேட்டா எடுக்க பழகிக்கணும். கொஷின் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, இந்த லாஸ்ட் லைனை கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் லைன்ல தான் என்ன கேட்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 5 கூலுமா டக்குன்னு Q, 2000 நியூட்டனா டக்குன்னு F, 2 சென்டிமீட்டரா டக்குன்னு D, கேட்டது V. அப்படியே கண்ணை மூடனா டக்குன்னு அந்த அவங்களுக்கான ரிலேஷன் எங்க போயிட்டு இந்த V எடுத்துட்டு வரணும்னு பார்க்கணும். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு ஸ்கில், இப்போ ஒரு ஆர்ட், ஒரு அது பிடிச்சாதான் செய்ய முடியும். நான் 100 பக்க டெரிவேஷனையும் அசால்ட்டா எழுதி கலாச்சிரும் சார்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய செம்ம புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரொம்ப ஈஸி தான், வந்துடும், பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 75 செக் பண்ணுங்க. 15 ஜூலா டக்குன்னு ஒர்க்கு W, சார்ஜ் 0.01 Q, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. Q இருக்கு, W இருக்கு, V தேடி போகணும். டக்குன்னு ரிலேஷன் யோசிங்க. யாரா டக்குன்னு சொல்லு. V Q W, இவங்க 3 பேர் வச்சு யோசிங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டெஃபினிஷன் சொல்லு. இப்ப Vக்கு ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பொட்டென்ஷியலுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? V is equal to W by Q, sir. அவ்வளவுதான். V equal to W by Q. Option 1, sir. அவ்வளவுதான். V into Q. W வந்து V into Q, 1500 வோல்ட். பிளஸ்ஸா மைனஸாமா? பிளஸ்ஸா மைனஸா? ஆப்ஷன் 1. பேசுங்க, எல்லாரும் கத்துக்கோங்க. தெரியலன்னா புரியல சார் சொல்லுங்க, கத்துக்கோங்க. இப்போ ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க W, சார்ஜ் கொடுத்துருக்காங்க 0.01. ஸ்மார்ட்டா நீ என்ன பண்ணிக்கணும், 1 into 10 power minus 2 எழுதிக்கணும். இப்போ எனக்கு அப்பயிலேருந்து பாருங்க 7 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது இந்த 0.00 இருந்ததுன்னா நான் அப்படியே வச்சிட்டு இருக்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது, எங்கேயா தப்பு பண்ணிடுவேன். அதனால என்ன பண்ணிடுவேன், அதை முழு நம்பரா மாற்றி பவருக்கு மாற்றி வச்சிருவேன். ஸோ ஒன்னையும் அப்படிதான் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்படியே பண்ணு. இப்படி போட்ட இந்த ஃப்ராக்ஷன் நீ அதில் இல்லை சார் நான் ஸ்மார்ட்டாக செஞ்சிருவேன்னா செஞ்சுக்கோ. பட் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா அதை பவர்ல மாற்றணும். 1 into 10 power minus 2. VB minus VA கேட்டிருக்காங்க. VB minus VA எங்க இருந்து எங்க நகர்த்துறாங்க? ஏல இருந்து பிக்கு நகர்த்தினா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது என்னப்பா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கேட்டிருக்காங்க. அப்ப VB minus VA கேட்டிருக்காங்க. அப்ப VB minus VA கேட்டிருக்காங்கன்னா W by Q, கரெக்டா? ஏன்னா V இங்க இருக்கு, Q அந்த போயிடும். W 15, இது 1 into 10 power minus 2 மேல போயிடுச்சுன்னா 1500. யாரா பதில் சொல்லுங்க. VA minus VB வேணும்னா ஆன்சர் என்ன? -1500. அவ்வளவுதான். -1500 வோல்ட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 74 சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்காதீங்க நிறைய. கொஸ்டினை ரீட் பண்ணு. ஒர்க் டன் ஆஃப் CA கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் ஆஃப் AB கொடுத்துருக்காங்க 2 ஜூல். ஒர்க் டன் ஆஃப் BC கொடுத்துருக்காங்க -3 ஜூல். CA கேட்டிருக்காங்க. இந்த ஐடியா நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லலை இல்லையா? எல்லாரும் டயக்ராம் ஆன்சர்மா
5 ஜூல் சார். இல்லம்மா, ரைட். நீங்க என்ன தப்பு பண்றீங்க நான் சொல்றேன். கவனி எல்லாரும், இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லல. இங்க பாருங்க, ஏல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரும் இந்த லூப் பாருங்க. ஏல ஆரம்பிச்சு திரும்ப ஏக்கு வந்தா அதுக்கு பேர் ஒரு க்ளோஸ்டு பாத்னு அர்த்தம். க்ளோஸ்டு பாத் 11th படிச்சிருப்பீங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுல ஒர்க் டன் 0. ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வந்துட்டா டோட்டல் ஒர்க் டன் 0. டோட்டல் ஒர்க் டன் 0. அப்ப இங்க ஒர்க் டன் ஆஃப் ஏபி பிளஸ் ஒர்க் டன் ஆஃப் பிசி ஒர்க் டன் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு 0. இப்ப இந்த ஐடியாவில் சால்வ் பண்ணு. ஒர்க் டன் ஆஃப் ஏபி 2 சேர், பிசி -3, சிஏ தெரியாது 0, -1 பிளஸ் WCA ஈக்குவல் டு 0. அந்த பக்கம் போனா +1. ஆப்ஷன் 2 மா. ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் அடுத்தது 73 நான் அப்புறமா சால்வ் பண்றேன். 74. ஒரு பிரமாதமான விஷயத்தை இந்த 72 உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அவசரம்லாம் இருக்கக்கூடாது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் யாரா இருப்போம்? எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சு பார்த்துட்டு கரெக்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா? வாயை தர. கரெக்ட் சார். என்ன ரிலேஷன் வரும்? கரெக்டா பாருங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். உங்களுக்கு நேத்தே சொல்லி கொடுத்தனே W தான்பா யூனிட். அப்ப இது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஆப்ஷன் 1 ரைட். ஆப்ஷன் 2 ரைட்னு பாருங்க. தப்பானா பரவாயில்ல, கத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு ரைட்டா தப்பா இருக்குமான்னு யோசி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? எஸ் சார். அப்ப ஆப்ஷன் 2 ரைட் தானே. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 1 point to another. ஞாபகம் இருக்கா? the amount of work done to move a charge from one point to another. அந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். 3 ரைட்டா தப்புன்னு செக் பண்ணுங்க. கரெக்ட் சார். 3 கண்டிப்பா ரைட்டு. ஏன்னா ஒர்க் டன்னாலே நீங்க அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணும்போது அதிகமாகும். ஒன் டேபிள் மேல ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவை கீழே போட்டீங்கன்னா நீ ஒர்க்கே பண்ண தேவையில்லை, சும்மா தட்டி விட்டா போதும், தானா வந்து ஊந்துரும். ஏன்னா அதுக்கு ஃபேவரா ஒர்க் பண்றீங்க. யாருக்கு ஃபேவரா ஒர்க் பண்றீங்க? கிராவிட்டிக்கு ஃபேவரா ஒர்க் பண்றீங்க. அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப மினிமம் ஆகும். அதே அந்த பேனாவை மேல கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேல கொண்டு போறீங்க, யாருக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறீங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறீங்க. அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமா. ஒன்றும் இல்லை, ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, எலாஸ்டிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றீங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். ஒரு ஸ்ப்ரிங்கை கையில் எடுத்துக்கோ, ஸ்ட்ரெச் பண்ணு, பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். சொல்றது உனக்கு புரியுதா? அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணீங்கனாலே பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகும். அப்போ ஆப்ஷன் 3 கரெக்ட் சார். அப்போ ஆப்ஷன் 4 தான் தப்புன்ற முடிவுக்கு வந்துடாது. அதை படிச்சு பாருங்க. the value of fundamental charge is not equivalent to electronic charge. இந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம படிக்க போறது கிடையாது. எலக்ட்ரானிக் சார்ஜ் பக்கம்லாம் போடலாம், தேவையில்லாத இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 மட்டும் ரைட்டு. ரைட்டுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோ. ஆப்ஷன் 4 தப்பு, அதை படிக்கணுன்ற அவசியம் இல்லை. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 77 என்னவா இருக்கும் யோசி. 77 ஆப்ஷன் 4 சார். ஏமா ஆப்ஷன் 4? சார் டிக்ரீசஸ். எது டிக்ரீசஸ்? சார் 2 சார்ஜ் இருக்கு சார், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனா மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லாட்டினா டிக்ரீஸ் ஆகலாம் சார். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட் பை, ரொம்ப நல்லா சொன்னேன். But separation between the two charges is increased. The electric potential energy of system. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்ததுன்னா ஒரு ஆன்சர், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்ததுன்னா ஒரு ஆன்சர். அந்த யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் தெரியுமா? அது நேச்சர் ஆஃப் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதுறேன், அப்புறமா படிச்சுக்கோங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். போத் ஆர் பாசிட்டிவ் ஒரு ஆன்சர், போத் ஆர் நெகட்டிவ் அதே ஆன்சர் தான். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்.
இப்போ ஆப்ஷன் 4 தான் இது ரொம்ப சரியா இருக்கும். மேபி நெகட்டிவா இருக்கலாம், மேபி பாசிட்டிவா இருக்கலாம். 71 பிரமாதமான சம். யோசி கொஞ்சம் யோசி. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷயம் சொல்லலை. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பத்தி பேசுறேன், இங்கே பேசுறேன். பட் டாபிக்கோட பேரு ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன சார்? இங்க Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு P. இங்க பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? KQ/R. அதே R டிஸ்டன்ஸ்ல அதே டிஸ்டன்ஸ் தான், அதே சார்ஜ் தான், KQ/R. இங்க KQ/R, இங்க KQ/R. அப்போ இந்த இடம் ஃபுல்லா பொட்டென்ஷியல் சேமா இருக்கா? நான் இப்ப ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அந்த இடம் ஃபுல்லா பொட்டென்ஷியல் சேம். அப்ப பொட்டென்ஷியல் சேமா இருந்தா அந்த சர்ஃபேஸை தான் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லணும். ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன பான்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அந்த கன்சிடர் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் சேம், கன்சிடர் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் சேம். அப்ப இங்க ஒரு பொட்டென்ஷியல் VA, இங்க ஒரு பொட்டென்ஷியல் VB. அப்ப VAவும் VBயும் ஈக்குவல். ஏன்னா சொல்ல ட்ரை பண்ணுங்க. VBல இருக்கிற Qவை நான் VAல கொண்டு வந்து வச்சேன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் என்னவா இருக்கும்? 0. ஏமா 0? Same distance, sir. சேம் டிஸ்டன்ஸா? 0ன்னு சூப்பரா சொன்னேன், காரணத்தை மாத்தி விட்டியே. சேம் டிஸ்டன்ஸா? அது கொஞ்சம் யோசி. சேம் டிஸ்டன்ஸா? W ஈக்குவல் டு Q இன்ட்டு VB மைனஸ் VA. இப்ப யோசிங்க, ஏன் 0 ஒர்க் டன்? ஏன் 0? சேம் பொட்டென்ஷியல் சேம் பொட்டென்ஷியல். VBயும் அதே தான், VAவும் அதே தான், கேன்சல் ஆயிடும் 0. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? சேம் பொட்டென்ஷியல்ல ஒரு சார்ஜை நகர்த்துனீங்கன்னா ஒர்க் டன் 0, ஒர்க் டன் 0. சார் சரியாவே புரியல சார் இந்த டாபிக் அப்படி நீங்க பேசுறது என் காதுல விழுது. ஒரே நிமிஷம். கிளியர் இல்லைன்னா சார் கிளியர் இல்லை, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. தலையை ஆட்டிட்டு அப்புறம் போய் மார்க் கம்மியா வந்தது தொலைச்சோம். அதோட இந்த இடம் கியூப R1 டிஸ்டன்ஸ்ல ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்றேன், R2 டிஸ்டன்ஸ்ல வேற ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்றேன். நான் இப்போ 4-5 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். யாருக்கெல்லாம் பொட்டென்ஷியல் சேமா இருக்கும், யாருக்கெல்லாம் பொட்டென்ஷியல் டிஃபரா இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் ஈன்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கோ. எந்த பொட்டென்ஷியல்லாம் சேம்னு சொல்லுங்க. நான் கேட்கறது புரியுதா? இப்ப VA, VC, VB, VE, VD இது யாரெல்லாம் ஈக்குவல், யாரெல்லாம் ஈக்குவல் இல்ல? VAவும் VCயும் ஈக்குவல் சார். VAவும் VCயும் ஈக்குவல். என்னமா காரணம்னு கேட்டா உன் பதில் என்ன? சேம் பொட்டென்ஷியல். ஏன்னா சார்ஜஸ்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால சேம் பொட்டென்ஷியல். அப்ப VAவும் VCயும் ஈக்குவல். அப்ப இங்க ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன் Qன்ட்டு. அந்த சார்ஜ் இதுக்குள்ளார நீ எங்க வேணாலும் நகர்த்திக்கலாம், ₹1 கூட காசு தர தேவையில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒர்க்கே பண்ண தேவையில்லை, ஜாலியா இருக்கும், 0. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஒர்க் டன் 0. எல்லாரும் படிங்க அதை. ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒர்க் டன் 0 எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒரு பெரிய கொஸ்டின் நம்மள ஈஸியா ஏமாத்தி விட்டுருவாங்க. VAவும் VDயும் ஈக்குவலா? பேசுங்க. VAவும் VDயும் ஈக்குவலா? எஸ் சார். எஸ்ஸா? No, sir. நோ பா. ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் வேற, இதோட பொட்டென்ஷியல் வேற. இது 10 வோல்ட் அப்படின்னா இது 20 வோல்ட்டா இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறுது இல்ல. VBயும் VDயும் ஈக்குவலா? Yes, sir. எஸ் சார். VEயும் VBயும் ஈக்குவலா? எஸ் சார். VEயும் VCயும் ஈக்குவலா? நோ சார். அவ்வளவுதான். ஸோ அப்போ ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? சார்ஜஸ்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் தான் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் நகர்த்தும் பொழுது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 0. பாய் இப்ப சொல்லி கொடுத்த ஐடியா வச்சுக்கிட்டு இந்த சம் 71 சால்வ் பண்றேன். இல்ல நான் உன்னை தீத்தேன், எழுதுங்க. 71 ட்ரை பண்ணு. கரெக்டா எனக்கு ஆன்சர் வேணும். சொல்லி கொடுத்தது ஐடியா.
ஒர்க் டன் எந்த பாத்துக்கு அதிகமா இருக்கும், எந்த பாத்துக்கு கம்மியா இருக்கும்? இந்த கியூ அப்படியே தான் இருக்கும். அனதர் சார்ஜ் ஸ்மால் கியூ இப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்மால் கியூ ஏல இருந்து பிக்கு நகர்த்தலாம், ஏல இருந்து டிக்கு நகர்த்தலாம், ஏல இருந்து பிக்கு நகர்த்தலாம். புரியலமா? ஆன்சர் 4 சார். ஆப்ஷன் 4. ஏமா 0? சார் இங்க இப்போ ஏல இருந்து பிக்கும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும் சார். ஏல இருந்து சிக்கும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும் சார். எல்லாமே அங்க ஈக்குவல் சர்ஃபேஸ். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். எல்லாமே அங்க ஈக்குவல் சர்ஃபேஸ். தெரியுதா? ஏன்னா சார்ஜ் சென்டர்ல இருக்கு. கரெக்டா? கியூ சென்டர்ல இருக்கு. அப்ப சென்டர்ல இருந்து எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ். அப்ப சேம் டிஸ்டன்ஸ்னா இந்த ABCDE, அப்ப VA ஈக்குவல் டு VB ஈக்குவல் டு VC VD VE எல்லாம் ஒரே பொட்டென்ஷியல். ஒரே பொட்டென்ஷியல்ல சார்ஜஸ் எங்க இருந்து வேணாலும் நகர்த்து. ஏல இருந்து பிக்கு போ, பில இருந்து சிக்கு போ, சில இருந்து டி, டில இருந்து இ, இல இருந்து ஏ, எங்க போனாலும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 0. ஆப்ஷன் 4. சூப்பரா? இந்த கொஸ்டினையும் நான் ரொம்ப நல்லா கத்துக்கணும். அடுத்தது 69 கொஞ்சம் யோசிங்க. சூப்பரான சம். 69 விக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் டிரா பண்ணிருக்கோம். ஸ்லோப் எடுப்பீங்களா? ஸ்லோப் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 13 கொடுத்துருக்காங்களா? இந்த இடம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சாரி, இந்த இடம் கொடுத்துருக்காங்க 13. அப்போ 13ல ஹையர் வேல்யூ, 13ல லோயர் வேல்யூ பார்க்கணும். இப்போ ஸ்லோப் எடுக்க தெரியல. ஸ்லோப் வந்து tan தீட்டா. tan தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் தீட்டா. இப்போ ஆப்போசிட் வந்து 30 மைனஸ் 10, மேலே 20. இங்கே பாருங்க, இந்த இடம் 30, கீழே இந்த இடம் 10. 30 மைனஸ் 10 20 பை 16 மைனஸ் 12. அதனால 16 மைனஸ் 12 4. இது 5 வோல்ட் பெர் மீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் 13 மீட்டர்ல கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 13 மீட்டர்ல. உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நீங்க ஸ்லோப் எடுத்தீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கேட்டிருக்காங்க. கிராஃப் வந்து வியும் எக்ஸும் தானே கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ்ன்னு படிச்சோமே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் டிவி பை டிஎக்ஸ். டிவி பை டிஎக்ஸ் ஆப்போசிட்ல டிவி, அட்ஜசன்ட் டிஎக்ஸ். அப்ப ஸ்லோப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் ட்ரா பண்றீங்க. அதோட ஸ்லோப் கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸ்லோப்னா யாரு? tan தீட்டா. ரைட்டா? இப்போ இது புரியலன்னா இன்னும் நல்லா வேற சம் எடுத்து வந்து சொல்லித்தரேன். எப்பெல்லாம் கிராஃப் கொஷின் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் எக்ஸ் யாரு ஒய் யாருன்னு பார்க்கணும். ஸ்லோப் எடுத்தா என்ன கிடைக்கும், ஏரியா எடுத்தா என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். ரைட்டா? ஸ்லோப்னா tan தீட்டா, ஏரியானா இன்டகிரேஷன். இனிமேல் நிறைய கத்துக்க போறீங்க. ஸோ அப்போ இங்கே ஸ்லோப் எடுத்தா tan தீட்டா. tan தீட்டா ஆப்போசிட் சைட் மேலே 30. அவங்க 13 கேட்டிருக்கிறதுனால அங்கதான் என்னால் ஸ்லோப் எடுக்க முடியும், வேற இது எடுக்க முடியாது. ஒருவேளை இங்க 4ல கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்லோப் எடுக்கலாம். மேபி இந்த ஸ்லோப் எடுத்துருக்கலாம். 4ல கேட்டிருந்தா. 13ல கேட்டதுனால வேற வழி இல்லை, அங்கதான் எடுக்க முடியும். அந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு, 13ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு, E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு சம்மு, ஒரு 3 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாரு. தெரியலன்னா 11:30க்கு வாய்ஸ் நோட் போட்டு சென்ட் பண்ணி வரேன். பட் இந்த கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ கேட்கறது கேள்வி எனக்கு புரியுது. ஏன் சார் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறது புரியுது எனக்கு. இல்லைப்பா இந்த சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்த பிறகு 3 சம்மு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். சாட் ஜிபிடி கேட்கக்கூடாது, கூகுள் பக்கம் போகக்கூடாது. உனக்கு தெரிஞ்சா சால்வ் பண்ணு, தெரியலன்னு அப்ரூவ் ஆயிடு. அதை விட்டுட்டு இது தேடிட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கலாம் இருக்கு. உனக்கு தோணுச்சு இப்படிதான் உனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதை போட்டு சென்ட் பண்ணு. 11:30க்குள்ள அனுப்பிச்சு விடு. நீ சப்போஸ் அனுப்பலன்னா 11:35க்கு இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் போட்டு நான் அனுப்பி வரேன். கொஸ்டின் நம்பர் 68 ஹோம்ஒர்க் எடுங்க. கொஸ்டின் நம்பர் 68, 67, அடுத்தது
இந்த கொஸ்டின் படிக்க வேண்டாம், ரிங் எல்லாம் தூக்கிட்டாங்க நமக்கு. 66 கிடையாது, 65 58 நான் சொல்லித்தரேன். இன்னும் ஒரு சம் கொடுக்கணுமே உங்களுக்கு, 3 சம் பார்த்தனே. 51. இந்த 3 சம்மு 51 57 சாரி 51 67 68 51 67 68 ரைட்டா? ஸோ ட்ரை பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலும் ரிலேட் பண்ணி பாருங்க, எதுவும் தெரியலனா. KQ/R² KQ/R இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி யோசிச்சு பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணு. ஆன்சர் தான் செக் பண்ணு. 51 67 68 கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ ஆல்மோஸ்ட் பொட்டென்ஷியல்